இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்போது கூட இந்த வாரத்தில் கூட கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு பேசுகிறதான நல்ல ஒரு வார்த்தை யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் நமக்கு துணை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். துணை செய்கிற கர்த்தர். உலகத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 5வது வசனத்துல கூட வேதவசனம் சொல்கிறது, நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே உனக்கு ரட்சிப்பாகி உன் உக்கிரமே என்னை தாங்கிற்று. இந்த உலகத்திலே துணை செய்வதற்கு ஒருவரும் இல்லை. துணை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் நமக்கு காணப்படுகிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், தனி மரம் தோப்பாகாது. ஆனால் ஒருவேளை அது உலகத்திற்கு சாத்தியமாகலாம், சாத்தியமாகாமலும் இருக்கலாம். ஆனால் தனியாக நாம் நிற்க முடியாது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய துணையாகவும் நமக்கு கட்டாயம் வேண்டும். ஆண்டவருடைய துணை. தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தனி மனிதனாக அவன் அந்த ராஜாவை எதிர்த்தான். தானியேலுடைய நண்பர்கள் அவனுக்கு துணை நின்றார்கள். அதுக்கும் மேலாக ஆவியானவர் தானியேலோடு துணை நின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒருவருடைய துணை, ஒருவருடைய தயவு, ஒருவருடைய ஒத்தாசை இந்த உலகத்துல நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. மிக மிக தேவையான ஒன்றாயும் கூட காணப்படுகிறது. ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு துணை செய்கிற தேவனாய் கூட இருக்கான். இந்த உலகத்துல கேட்பாரற்ற சூழலில் நாம் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு துணையே இல்லையே, ஆண்டவர் எனக்கு துணையாக யாருமே இல்லையே, ஆண்டவரே என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு துணையா இல்லை, என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு துணையா இல்லை, என்னுடைய கணவன் எனக்கு துணையா இல்லை, நான் செய்கிற வேலையில என்னுடைய மனைவி எனக்கு துணையா இல்லை, இப்படியெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாருக்கும் மேலாக ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பெரிய துணையாக நமக்கு நிற்கிறார் என்பதை இந்த வசனத்துல உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே ஏசாயா 50வது அதிகாரம் 9வது வசனத்துல கூட பாருங்க, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பாலாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். ஆண்டவர் எனக்காக துணை நிற்கிறார். கர்த்தர் எனக்கு துணை நிற்பார் என்று சொன்னால் எனக்கு எதிராக ஒருவர் கூட என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. வேதவசனம் சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன். ஆனால் யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இந்த வாலிப பிராயத்துல எனக்கு இவர்கள் துணை என்று சொல்லி ஏதோ ஒரு துணையை நாம் தேடிக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் பெரிய வளர்ந்த பெரிய பருவத்தை எட்டின உடனே நம்ம ஒருவேளை ஆண்டவரை மறந்து நம்முடைய வேலை எனக்கு துணையா இருக்கிறது, நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு துணையா இருக்கிறது, இல்லை நான் சார்ந்திருக்கிற வீட்டுக்குள்ள உள்ளவர்கள் எனக்கு துணையா இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நாம் சிந்திக்க கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் உண்மையான துணை அல்ல. துணை ஒருவர் மாத்திரமே, அவரே ஆண்டவராகிய கர்த்தர். நாம் உலகத்தின் வாழ்கிற கடைசி வரையிலும் அதற்கு பிற்பாடும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஏற்ற துணையை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 46வது சங்கீதம் 1வது வசனத்துல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நாம் நமக்கு துணை நிற்கும் என்று சொல்லி எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, ஒரு சின்ன ஆபத்து இல்லை ஒரு சின்ன சூழலை மாற்றம் நமக்கு ஏற்பட்டால் உடனே தலைகீழாக மாறிவிடும் சம்பவம். ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையை கொடுப்பவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆபத்தில் உதவுபவனை நல்ல நண்பன் என்று சொல்லி ஒரு பழமொழியை சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய நண்பர்கள்
ஒருவேளை ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், ஆனா ஒரு சிலர் அப்படியாக இருப்பதில்லை. ஒரு சிலர் அந்த நேரத்துல போன் எடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் நமக்கு தேவையான நேரத்துல உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரை நாம் துணையாக கொண்டிருப்போமானால் ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி எரேமியா 33:1 கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையா இருக்கிறவர் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. சங்கீதம் 70 சங்கீதம் 5 கூட நாம் வாசிக்கிறோம். 70:5 இப்படியாக சொல்லுகிறது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். சவுலா இருந்த போது அவன் ஒருவேளை தான் வைத்திருந்த வாளை தனக்கு துணையாய் நினைத்திருக்கலாம், நான் பயணம் செய்த குதிரையை தனக்கு துணையாய் இருந்திருக்கலாம், இதெல்லாம் என்னை காப்பாற்றும், இதெல்லாம் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒருவேளை சவுல் சிந்தித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு எப்பொழுது பவுலாய் மாற்றப்படுகிறாரோ ஆண்டவராகிய கர்த்தர் தான் பெரிய துணை என்பதை இந்த சவுல் உணர்ந்து கொண்டான். பவுலாக கர்த்தரை துணையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதை கூட நாம் பார்க்கிறோம். இதேதான் அவர் 2 தீமோத்தேயுல கூட நாம் வாசிக்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது அருமையாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 4:17 நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். யோசித்து பாருங்கள், அவருடைய அனுபவத்தை மிக மிக அருமையாக இந்த தீமோத்தேயுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். சிங்கத்தின் வாய்க்கு கூட கர்த்தரனை விலக்கி பாதுகாத்தான். அப்படிப்பட்ட துணையாக கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு அதே துணையை கர்த்தர் நமக்கும் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்முடைய சிந்தைகளை நாம் ஒருமுகப்படுத்துகிறோமா? ஆண்டவர் பார்ப்பார், நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நான் உனக்கு எப்படி இருப்பேன்? துணையாக இருப்பேன். கணவன் மனைவியாக இருந்தால் 2 பேருக்கு இடையில தேவைப்படுகிற ஒன்று என்ன? இவர்கள் என்னை முக்கியத்துவம் படுத்த வேண்டும், என்னுடைய கணவன் என்னை முக்கியத்துவம் படுத்த வேண்டும், என்னுடைய மனைவி என்னை முக்கியத்துவம் படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லவா? அதே போலதான் ஆண்டவராகிய கர்த்தரோ இதே எதிர்பார்ப்போடு இருக்கிறார். நான் மனிதர்களை நான் துணையாக கொண்டிருக்கிறேன், நான் வேற ஏதோ துணையாக கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் கர்த்தருடைய துணை நமக்கு இருக்காது. ஆனால் ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு துணை என்று இருப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை துணையா இருந்து ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலைகளும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். 115வது சங்கீதம் 10வது 11வது சொல்லுகிறது, கர்த்தருக்கு 10வது ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கான். துணையோடு கூட கேடகம் என்கிறதான ஒரு பொக்கிஷத்தை, ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை இந்த வார்த்தைகள் மூலமா நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு துணையா இருக்கிற தேவனா இருக்கிற நன்றி செலுத்துகிறோம். இந்த துணையை நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க செயல்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, அவனை நாம மாத்திர மகிமைப்படணும். மனுஷனை நாங்கள் நம்பாதபடிக்கு, மனுஷனை நாங்கள் துணையாய் கொள்ளாதபடிக்கு, யாக்கோபின் தேவனை நாங்கள் துணையாக கொண்டிருக்க எல்லா பயத்தின் ஆவிகளும் எடுத்து போடும் சுவாமி. எல்லா தனிமையின் சிந்தனைகளை எடுத்து போடுங்க. போராடுகிற ஆவிகளை எடுத்து அப்புறவர்த்தி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க துணையின்று வெற்றியின் வாழ்க்கையை கொடுங்க. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையை நீ இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த இல்லங்கள் தோறும் நீர் கடந்து போகிறதற்காக நன்றி சாமி. உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் எடுக்கும். மீட்பராமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.